ஒரு வழியா 2 வருஷம் கழிச்சு தலையோட தரிசனம் கிடைச்சிருச்சு. ஸோ அதான் பிப்ரவரி 6ஆம் தேதி இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஷோ நம்ம போய் கேரளால போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஏன் லேட் ஆயிடுச்சு அப்டின்னா, 2வது ஷோ வந்து தமிழ்நாட்ல வந்து பார்த்துட்டோம். ஏன்னா காலையில வந்து இங்கெல்லாம் 9 மணி ஷோ போட்டிருந்தாங்க. கேரளால தான் 7 மணி ஷோ போட்டிருந்தாங்க. ஸோ கேரளால போய் இந்த படம் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். உண்மையில பார்த்தீங்கன்னா, படம் வேற லெவல்ல வந்திருக்குங்க. 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்குன்னா ஒர்த் மூவிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹாலிவுட் படம் எந்த அளவு ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருக்க முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த படம் வந்து ஒரு பிரேக் டவுனோட ரீமேக் படம் தான். பட் இருந்தாலும் அந்த படத்த வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி வந்து உண்மையிலேயே பூந்து விளையாண்டுருக்காருங்க அந்த படத்தில. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்த வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து சும்மா வேற மாரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே இருக்கட்டும், இந்த படத்தில வந்து மகிழ் திருமேனியே வந்து நம்ம மீட்டிங்ல இன்டர்வியூலலாம் சொல்லிட்டாரு. என்னன்னா, இப்படி வந்து இதில வந்து தேவையில்லாத மாஸ் சீன் இருக்காது, தேவையில்லாத ஃபைட் சீன் இருக்காது, பெரிய இன்ட்ரோ இருக்காது, பெரிய இன்டர்வல் பிளாக் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. ஆனா அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தரமா எடுத்து வச்சிருக்காருங்க. ஏன்னா தலைய வச்சு இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரெடி பண்ணி இந்த படத்த ரெடி பண்ணது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒர்க் வந்து நமக்கு ஸ்க்ரீன்ல வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த படத்த வந்து வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம மகிழ் சார் சொன்ன மாரி படம் ஸ்டார்ட் ஆனோனே நம்ம வந்து தலைய வந்து காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே தியேட்டர்ல வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தியேட்டர்ல போனா மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ரொம்ப நேரம் இழுத்துட்டு ஜவ்வா கொண்டு போன மாரி எந்த ஒரு சீனுமே இல்ல. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அப்படியே படம் வந்து நார்மலா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா காமிச்சிருவாங்க. ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்க அப்பா வீட்ல கொண்டு போய் விட போறாரு. எல்லாத்தையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விட போறாரு. விட போன நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ மிஸ் ஆன ஒய்ஃபை தேடி தாங்க கதையே. அந்த மிஸ் ஆன ஒய்ஃபை தேடி எங்கெங்கே போறாரு, என்னென்ன கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கதையே. கடைசி எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் கதையே. இந்த கதை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் டவுன் படத்துலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட அந்த படத்தில் எப்படி சுவாரஸ்யமாக காட்ட முடியும்? இந்த படம் ஓடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சலிக்காம கதை ஒரு வந்த யாருமே வந்து இந்த படத்தை பற்றி குறை சொல்லவோ, நக்கல் அடிக்கவோ, சலிக்காமல் அந்த படத்தை வந்து முழுசாக பார்த்து முடிச்சு ஒரு மன திருப்தியோடு எந்திரிச்சு போகிற அளவுக்கு மகிழ் திருமேனி வந்து வேலை பார்த்து வச்சுருக்காங்க. பிஜிஎம் அனிருத் ஒரு பிஜிஎம் போட்டாலும் தரமாக போட்டிருந்திருக்காரு. அந்த ஒரு பிஜிஎம் தான் படம் ஃபுல்லாக ஓடுது. தேவையில்லாத பாட்டுகள், தேவையில்லாத டான்ஸுகள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீட்டா 2 பாட்டு போட்டிருக்காங்க. ஒரு பிஜிஎம் தரமா இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்லப்போனா தல வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு யங் லுக்ல காமிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு லுக்ல காமிச்சிருப்பாரு. இந்த 2 லுக்கும் இல்லாம நடுவுல இன்னொரு லுக் காமிச்சிருப்பாருங்க. உண்மையிலே சொல்றேன். அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை பை. See you soon.